ஓம் நம சிவாய. நான் யார்? சிவபக்தி என்றால் என்ன? மகனே, மகளே, நான் மலை போல் நிலைத்தவன், கடல் போல் ஆழமானவன். சிவபக்தி என்பது கையில் ருத்ராட்சம் அணிவது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையை தர்ம பாதையில் கொண்டு செல்லும் உள்ளுணர்வே சிவபக்தி. நீ என்னை அழைக்கிறாயென்றால் முதலில் உன் உள்ளத்தில் சத்தியம் வளரட்டும், உன் இதயம் மென்மையாக இருக்கட்டும், ஆனால் உன் நெஞ்சம் நேர்மையாக இருக்கட்டும். பக்தியும் தர்மமும் ஒன்றாக இணைந்தால்தான் அது உண்மையான சிவபக்தியாகும். சடங்கு மட்டும் போதாது, சிந்தனையும் செயலும் வேண்டும். சிவபக்தனின் அடிப்படை குணங்கள். என் பாதையில் நடப்பவனுக்கு சில குணங்கள் அவசியம். அன்பு, பொறுமை, அடக்கம், நேர்மை, கருணை, தன்னடக்கம். யாரையும் சிறியவன் என்று நினைக்காதே. உனக்கு கிடைத்ததை வைத்து மற்றவரை அளவிடாதே. நல்ல குணமிருந்தால் உன் வார்த்தை குறையும், உன் பணிவு கூடும். சிறு உறுதிமொழி. இன்று நான் யாரையும் இழிவுபடுத்த மாட்டேன். இன்று நான் உண்மையாக இருப்பேன். ஒரு சிவபக்தன் என்ன செய்ய வேண்டும்? நீ தினமும் செய்ய வேண்டியது பெரியதல்ல. காலை அல்லது இரவு குறைந்தது 1 நிமிடம் மௌனம் கடைபிடி. ஓம் நம சிவாய என்று மனதில் ஜபம் செய். உன் கடமையை தள்ளிவிடாதே. முடிந்தால் ஒருவருக்கு உதவி செய், சிறிதாக இருந்தாலும் சரி. பெற்றோர், ஆசிரியர், மூத்தவர்களை மரியாதை செய். நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். ஒரு சிவபக்தன் என்ன செய்யக்கூடாது? மகனே, பக்தன் என்ற பெயரில் அதர்மம் செய்யாதே. பொய் பேசுதல் பக்தியை வெறுமையாக்குகிறது. புறங்கூறு, அவதூறு உன் மனத் தூய்மையை அழிக்கிறது. அகந்தை உன்னை உன்னிடமிருந்து பிரிக்கிறது. யாரையும் பயன்படுத்தி முன்னேறுதல் என் பாதை அல்ல. பெண்களையோ பலவீனர்களையோ இழிவுபடுத்துதல் அது கடுமையான அதர்மம். நான் உனக்கு சக்தி தருகிறேன், ஆனால் அந்த சக்தியை பிறரை காயப்படுத்த பயன்படுத்தாதே. தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்பது சட்டம் மட்டுமல்ல, அது மனசாட்சி. நீ ஒரு செயலை செய்யப் போகும் முன் கேள், இது யாருக்காவது வலி தருமா? இது நியாயமா? இதை என் வீட்டில் நடப்பதை நான் விரும்புவேனா? இந்த 3 கேள்விகளுக்கும் நல்ல பதில் கிடைத்தால் அது தர்மத்தின் வாசல். தர்ம செயல்கள்: உதவி, நேர்மை, கருணை, வாக்கை காப்பது, கடமையை செய்வது. அதர்மம் எப்படி தொடங்குகிறது? அதர்மம் பெரும்பாலும் பெரிய பாவமாகத் தொடங்காது. அது ஒரு சிறிய சமரசமாகத் தொடங்கும். இது ஒரு முறைதான், யாருக்கும் தெரியாது, எனக்கும் தேவையே. இந்த சிறு கதவுகள்தான் பெரிய இருளுக்கான வழியை திறக்கின்றன. நான் உன்னை தண்டிக்க விரும்பவில்லை, நீ தண்டிக்காமல் இருக்க வழிகாட்டுகிறேன். ஒரு பக்தன் என்ன எதிர்பார்க்க வேண்டும்? வேண்டாம். மகனே, நீ என்னை வழிபடுகிறாய் என்றால் அமைதியை எதிர்பார், மனத் தெளிவை எதிர்பார், நல்ல பழக்கங்களை எதிர்பார், நேர்மையான வாழ்க்கையை எதிர்பார். ஆனால் என் எல்லா ஆசைகளும் உடனே நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. மற்றவன் கீழே விழ வேண்டும் என்று கேட்காதே. நான் அருளை தருகிறேன், ஆனால் உன் இதயத்தில் அநியாயம் இருந்தால் அருள் நிலைக்காது. கோபம், காமம், பேராசை இவற்றை எப்படி கையாள வேண்டும்? கோபம் வந்தால் வாய் பேசுவதற்கு முன் மூச்சை எண்ணு. 1, 2, 3. உடனே தீர்ப்பு சொல்லாதே. பேராசை வந்தால் நன்றியுணர்வை நினை. என்னிடம் ஏற்கனவே என்ன இருக்கிறது? மனம் மலைபாய்ந்தால் 1 நிமிடம் ஓம் என்று அமைதியாக இரு. நான் உன்னிடம் முழுமையை கேட்கவில்லை, நான் உன்னிடம் முயற்சியை கேட்கிறேன். சிவபக்தன் வாழ்க்கையில் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும்? உன் வீட்டில் அமைதி இல்லாமல் கோவிலில் அமைதி தேடாதே. மனைவி, கணவன், பெற்றோர், குழந்தைகள்
இவர்களை மதிக்காமல் பக்தி பேசாதே. மரியாதை இல்லாத இடத்தில் பக்தி புகை போல் கலைந்து போய்விடும். சொல்லும் வார்த்தை இனிமையாக இருக்கட்டும், செயல் உறுதியாக இருக்கட்டும். தூய்மை, உடல், மனம், வார்த்தை. தூய்மை என்பது குளித்துக் கொள்வது மட்டுமல்ல. மனத் தூய்மை, பொறாமை, பழி, வெறுப்பு குறைத்தல். வாக்கு தூய்மை, பொய், கடுசொல் குறைத்தல். செயல் தூய்மை, அநியாயத்தை விலக்குதல். நீ தினமும் உன்னை நீ சீர்திருத்திக் கொண்டால் அது பெரிய தவம். சிவனை அடைவதற்கான எளிய வழி. மகனே, நீ என்னை அடைய விரும்பினால் உன் தினசரி வாழ்வை பூஜையாக மாற்று. வேலையை நேர்மையுடன் செய். உணவை அளவோடு கொள். உறவுகளை மரியாதையுடன் காப்பாற்று. மனத்தை அமைதியாக்க முயற்சி செய். நான் தூரத்தில் இல்லை. நீ நல்லவனாக மாறும் அந்த நொடியிலேயே நான் அருகில் இருக்கிறேன். என் ஆசீர்வாதம். என் பக்தனே, உன் கண்ணீரும் எனக்கு தெரியும், உன் போராட்டமும் தெரியும். ஆனால் நினை, நீ தர்மத்தை பிடித்துக் கொண்டால் உலகம் தள்ளினாலும் நான் தாங்குவேன். நீ நல்லவனாக இரு. நீ உண்மையாக இரு. நீ கருணையாக இரு. அதுவே எனக்கு நீ செய்யும் மிகப்பெரிய அபிஷேகம். நான் உன்னுள் இருக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.